axial line na என்னன்னு பார்த்துட்டோம். next அதே டாபிக்கோட continuation தான். electric field due to a dipole on its equatorial plane. so ஒரு equilateral triangle மாதிரி assume பண்ணிக்கோங்க. இங்கேயும் நம்ம என்ன consider பண்றோம்னா dipole. so dipole னா என்ன? two equal and opposite charges separated by a smaller distance. அங்க கண்டுபிடிச்ச மாதிரியே தான் அந்த -q சார்ஜை a ன்னு ஒரு பாயிண்ட்ல வச்சிருக்கேன், +q சார்ஜை b ன்னு ஒரு பாயிண்ட்ல வச்சிருக்கேன். இது ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்க மிட் பாயிண்ட் வந்து o ன்னு எடுத்துறோம். so o ல இருந்து a ஓட டிஸ்டன்ஸ் வந்து a, o ல இருந்து இந்த b ஓட டிஸ்டன்ஸ் வந்து a. பட் போன டயக்ராம்ல நம்ம பார்த்தோம்னா ஸ்ட்ரெயிட் லைன்லயே c ன்னு ஒரு பாயிண்ட் அசியூம் பண்ணும். இங்கேயும் நான் என்ன பண்ண போறேன்னா இந்த மிட் பாயிண்ட்ல இருந்து ஸ்ட்ரெயிட்டா வந்து c ன்னு ஒரு பாயிண்ட் அசியூம் பண்ண போறேன். ஸோ இந்த பாயிண்ட்ல தான் நான் எலக்ட்ரிக் ஃபீல்ட் என்னன்னு கால்குலேட் பண்ண போறேன். ஓகேவா? சேம் டயக்ராம் தான். இந்த டயக்ராம் அப்படியே எலக்ட்ரிக் டைபோல். இங்கே வந்து நான் ஒரு பாயிண்ட் சின்னு ஒன்று அசியூம் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பாயிண்ட் சியில் எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னன்னு கால்குலேட் பண்ண போகிறேன். ஸோ டியூ டு பாசிட்டிவ் சார்ஜ், எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு பாசிட்டிவ் சார்ஜ் பார்த்தீங்கன்னா அதோட டெஃபினிஷனில் நீங்கள் படிப்பீங்க. எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் டெஃபினிஷன். எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு அ பாயிண்ட் சார்ஜ் வந்து பாயிண்ட் அவே. சரியா? எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து ஃபார் அ பாசிட்டிவ் சார்ஜ் வந்து அந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் அவே, பாயிண்ட் அவே. பட் நெகட்டிவ் சார்ஜுக்கு பார்த்தோம்னா இட் இஸ் பாயிண்ட் இன்வெர்ட்ஸ்னு வரும். அந்த டெஃபினிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, அந்த ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இது பாசிட்டிவ் சார்ஜ்னால அந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து இட் இஸ் டைரக்டட் அவே ஃப்ரம் த சார்ஜ். அதுவே நெகட்டிவ் சார்ஜ்னா த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் இஸ் டைரக்டட் இன்வெர்ட்ஸ். அதனால தான் இது பாசிட்டிவ் சார்ஜ்னால அவேன்னு போட்டிருக்கோம், நெகட்டிவ் சார்ஜ்னால டுவர்ட்ஸ் போட்டிருக்கோம். ஸோ இது நடுவில் இது ரெண்டுத்துக்கும் இருக்க ரிசல்டன்ட் வேல்யூ தான் E வெக்டார் டோட்டல். ஓகேவா? ஸோ இந்த டயக்ராம் ரொம்ப சிம்பிள். ஸோ இதே டயக்ராமை தான் நான் இங்கேயும் ட்ரா பண்ணியிருக்கேன். பட் இங்கே என்னன்னா இந்த பாயிண்ட் சி பார்த்தீங்கன்னா இதுதானே பாயிண்ட் சி. ஸோ பாயிண்ட் சியிலேருந்து இந்த -q சார்ஜும் அண்ட் இந்த பாயிண்ட் சியிலேருந்து +q சார்ஜும் இது ரெண்டோட டிஸ்டன்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்குது. அதுதான் நான் இங்கே எழுதியிருக்கேன். இந்த பாயிண்ட் சி வந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருக்குது. எதுக்குன்னா ஃப்ரம் +q சார்ஜ் அண்ட் -q சார்ஜ். அப்போ என்னவா இருக்கும்? மேக்னிடியூட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து ரெண்டுமே சேமாக தானே இருக்கும். பிகாஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஃபார்முலா என்ன? E வெக்டார் ஈக்குவல் டு 1/4πε0 q டிவைடட் பை r ஸ்கொயர். அப்போ Qவும் சேம், Rவும் சேம். அப்போ இந்த கேஸில் எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து ரெண்டுத்துக்குமே சேம் தான். டியூ டு a பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ் ரெண்டுமே சேம். ஸோ அதனால ஐ எம் கோயிங் டு ரிசால்வ் E plus வெக்டார் அண்ட் E minus வெக்டார் இன்டூ டூ காம்பனன்ட்ஸ். அந்த டூ காம்பனன்ட்ஸ் தான் ஒன் இஸ் பெர்பெண்டிகுலர் காம்பனன்ட் அண்ட் அனதர் ஒன் என்னன்னா parallel காம்பனன்ட். ஸோ இந்த ஸ்ட்ரெயிட் லைனை தான் நான் இன்னும் கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணி வரைஞ்சிருக்கேன். ஸோ இதுதான் அந்த ஸ்ட்ரெயிட் லைன். E plus வெக்டார் E minus வெக்டார் as usual இங்கே E plus வெக்டார் E minus வெக்டார். ஸோ இங்கே வந்து அந்த E வெக்டார் டோட்டல் ரெண்டு காம்பனண்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம்னு சொல்லியாச்சு. E plus வெக்டார் அண்ட் E minus வெக்டார் ஆர் ரிசால்வ்ட் இன்டூ டூ காம்பனன்ட்ஸ். ஸோ அந்த டூ காம்பனன்ட்ஸ் என்னது? ஒன்று பெர்பெண்டிகுலர் காம்பனன்ட், இன்னொன்று parallel காம்பனன்ட். ஸோ இந்த பெர்பெண்டிகுலர் காம்பனண்ட்டை நான் என்னென்னு எடுத்திருக்கேன்னா E plus sin theta and E minus sin theta. இங்கே உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது E plus sin theta and E minus sin theta எப்படி இருக்குன்னா they are opposite in direction. ரெண்டுமே ஈக்குவல் தான். ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம் E plus வெக்டார் வேல்யூவும் E minus வெக்டார் வேல்யூவும் சேம் தான். பிகாஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து சார்ஜையும் டிஸ்டன்ஸையும் டிபெண்ட் பண்ணியிருக்கு. ரெண்டுமே சேம்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் சேம். அப்போ இந்த ரெண்டு வேல்யூமே சேம் பட் ஆப்போசிட் இன் டைரக்ஷன். இது எப்படின்னா +1 -1 மாதிரி. அப்போ இது ரெண்டுமே நம்மளுக்கு கேன்சல் ஆகிடும். ஸோ பெர்பெண்டிகுலர் காம்பனன்ட்ஸ் E plus sin thetaவும் அண்ட் E minus வெக்டார் sin thetaவும் ஆப்போசிட்லி டைரக்டட்னால அது கேன்சல் ஆகிடுது. அப்போ ரிமைனிங் காம்பனன்ட் என்ன இருக்குது? parallel காம்பனன்ட். பட் இந்த parallel காம்பனன்ட் ரெண்டுமே சேம் டைரக்ஷன். இது எப்படின்னா வெக்டார்ஸ் ஆக்டிங் இன் த சேம் டைரக்ஷன்னா ஆட் த வெக்டார்ஸ், வெக்டார்ஸ் ஆக்டிங் இன் டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்னா சப்ராக்ட் த வெக்டார்ஸ். அந்த கான்செப்ட் தான். ஸோ parallel காம்பனன்ட் ரெண்டுமே தட் இஸ் அந்த E plus வெக்டார் cos thetaவும் E minus வெக்டார் cos thetaவும் சேம் டைரக்ஷனில் இருக்கிறதுனால அதை மட்டும் ஆட் பண்ணணும். ஸோ ஆட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இங்கே ஏன் நெகட்டிவ் சைன் போட்டிருப்பேன்னு நீங்கள் யோசிச்சிருப்பீங்க. பிகாஸ் லுக் அட் த டயக்ராம், ரெண்டுமே வந்து நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குது. ஸோ நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸில் இருந்ததுன்னா யூனிட் வெக்டார் என்ன வரும்? -i கேப் தானே. பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்னா +i கேப், நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்னா வந்துட்டு -i கேப். ஸோ அந்த கான்செப்ட் தான் இது. ஸோ E plus and E minus sin theta கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ E plus வெக்டார் cos thetaவும் E minus வெக்டார் cos thetaவும் தான் இருக்குது. ரெண்டுமே நெகட்டிவ் எக்ஸ் டைரக்ஷனில் ஆக்ட் ஆகுறதுனால ரெண்டுத்துக்குமே யூனிட் வெக்டார் வந்து -p கேப்னு போட்டிருக்கேன். ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் E plus வெக்டார் அண்ட் E minus வெக்டார் சேம். ஸோ இந்த E minus வெக்டாருக்கு பதிலாக நான் +E plus வெக்டார்னே எழுதிக்கிறேன்.
இது ரெண்டு பார்க்க எப்படி இருக்கு? இட் இஸ் லைக் -1 -1. அப்போ -1 -1 நம்ம -2 எழுதுவோம்ல, அதே போல தான் இந்த ஈக்குவேஷனை நான் வந்து -2 டைம்ஸ் c ப்ளஸ் வெக்டார் காஸ் தீட்டா p கேப்னு எழுதியிருக்கேன். ஸோ இந்த டயக்ராமில் பார்த்துக்கோங்க, ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள். ஸோ நம்ம வந்து ஏதாவது ஒரு ட்ரையாங்கிள் அசியூம் பண்ணிக்கலாம். OCB அசியூம் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா OCAவை அசியூம் பண்ணிக்கலாம். ரெண்டு இடத்துல நம்ம எந்த ட்ரையாங்கிள், இந்த ஆஃப் அந்த ஆஃப், எந்த ட்ரையாங்கிள் எடுத்து நம்ம ஆன்சர் போட்டாலும் நம்மளுக்கு ஆன்சர் கரெக்டாக தான் வரும். ஸோ இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த OBC ட்ரையாங்கிளை தான் எடுத்திருக்கேன். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஜென்ரல் ஃபார்முலா என்ன? 1 / 4πε0 q / r². ஸோ இந்த r²ன்றது அந்த BC டிஸ்டன்ஸை நான் எடுத்திருக்கேன், BC ஸ்கொயர். ஸோ இந்த ட்ரையாங்கிளில் பாருங்கள், அந்த ட்ரையாங்கிள் தான் நான் அப்படியே ட்ரா பண்ணியிருக்கேன். OBCன்ற ட்ரையாங்கிள் ஆல்ரெடி இது டயக்ராம்லேயே கொடுத்தாச்சு. இந்த டிஸ்டன்ஸ் 6, இது ஏன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இதில் இங்கே ஆங்கிள் தீட்டானா தீட்டாக்கு ஆப்போசிட் சைடு ஆப்போசிட், 90 டிகிரிக்கு ஆப்போசிட் சைடு ஹைபோட்டனஸ், இது வந்து அட்ஜசன்ட் சைட். பட் இப்போ இங்கே நம்மளுக்கு என்ன வேணும்? BC தானே வேணும். ஸோ பித்தாகோரஸ் தியரம் அப்ளை பண்ணுங்கள். அப்போ BC ஸ்கொயரோட ஃபார்முலா என்ன வரும்? OB² + OC² எழுதலாமா? அப்போ BC² = OB² + OC². OB² வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? A. ஸோ A². OCயோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? R. ஸோ R². ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த BC ஸ்கொயருக்கு பதிலாக R² + A²ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து என்னோட செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ என்ன பண்ணலாம்? இந்த செகண்ட் ஈக்குவேஷனை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? E ப்ளஸ் வெக்டாருக்கு பதிலாக. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். E வெக்டார் டோட்டல் இஸ் ஈக்குவல் டு -2 இன்டூ இந்த E ப்ளஸ் வெக்டாருக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணுறோம்? 1/4πε0 q / r² + a². ஸோ ரிமைனிங் இங்கே என்ன இருக்குது? cos θ இன்டூ p கேப். ஸோ இதே ட்ரையாங்கிள் வச்சு நான் cos θ என்னன்னு கேல்குலேட் பண்ண போகிறேன். cos θவோட ஃபார்முலா ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும், adjacent side divided by hypotenuse. ஸோ adjacent சைடில் என்ன இருக்குது? A. ஹைப்போட்டனஸ் என்னன்னு தெரியாது, பட் அதனால் நான் ஹைப்போட்டனஸ் சைடு அப்படியே எழுதியிருக்கேன் BC. ஆல்ரெடி நம்ம BC ஸ்கொயர் கேல்குலேட் பண்ணியிருக்கோம். அப்போ BC என்ன வரும்? நம்ம ஸ்கொயர் ரூட் எடுத்தால் வருமா? அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் r² + a². ஆல்ரெடி BC ஸ்கொயர் கேல்குலேட் பண்ணதுனால நான் BCயை அப்படியே ஸ்ட்ரைட்டாகவே எழுதியிருக்கேன். ஸோ ஒன்ஸ் அகெயின் இதை எடுத்துகிட்டு போய் இந்த ஃபோர்த் ஈக்குவேஷனை தேர்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இந்த டேர்ம்ஸ்லாம் அப்படியே தான் இருக்கும். ஸோ இந்த டேர்ம்ஸ்லாம் நான் அப்படியே தான் வச்சுருக்கேன். இந்த cos θக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன்? A / இந்த ஸ்கொயர் ரூட்க்கு பதிலாக பவர் ஆஃப்னு போட்டிருக்கேன். ஸோ மேலே இருக்கிறதெல்லாம் அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 2qa p கேப் / 4πε0. இங்கே எதுவுமே இல்லைன்னா பவர் 1ன்னு அர்த்தமா? 1 + 1/2 என்ன வரும்? 3/2. ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் 2qa p கேப். 2qa p கேப்போட வேல்யூ என்னது? p வெக்டார். அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். / 4πε0. அங்கே என்ன அசியூம் பண்ணோம்? A வந்து ரொம்ப ஸ்மால். ஸோ அதை நெக்லெக்ட் பண்ணிட்டோம். இங்கேயும் வந்து அந்த ஏவை வந்து நெக்லெக்ட் பண்ணுறோம். அப்போ என்ன வரும்? r² 3/2. ஸோ இந்த 2ம் 2ம் கேன்சல் ஆகிடும். ஃபைனல் ஈக்குவேஷன் -1/4πε0 p வெக்டார் / r3. தேங்க்யூ.